தமிழ்நாட்டில் மதுரைக்கு அருகே இருக்கிற திருப்பரங்குன்றம் மலையில் காலம் காலமாக இருந்து வருகிற நடைமுறைகளுக்கு மாறாக ஒரு பெரும் கலவரத்தை உருவாக்குகின்ற முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டிருக்கின்றது. அதனுடைய விவரம் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு அந்த மலையிலே விளக்கு ஏற்றுவது என்பது, தீபம் ஏற்றுவது என்பது ஒரு மரபு. பல பிரச்சனைகள் அங்கே வந்தன. காரணம், பக்கத்திலே சிக்கந்தர் மலை என்று ஒன்று அங்கேயே இருக்கிற காரணத்தினால் அது இஸ்லாமியர்களுக்கு உரியது என்றும் இந்த பிரச்சனை வந்தபொழுது 2014 உயர்நீதிமன்றத்திலே 2 நீதிபதிகள் அமர்ந்த அமர்வு உச்சிப்பிள்ளையார் கோயில் என்கின்ற இடத்தில் திருப்பரங்குன்றம் மலையின் மீது கார்த்திகையின் போது தீபம் ஏற்றிக் கொள்ளலாம் என்று உத்தரவு கொடுத்து வேறு எந்த இடத்திலும் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை எதிர்த்து ஒருவர் ரிட் பெட்டிஷன் மறுபடி மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே தாக்கல் செய்கிறார். அது ரிட் பெட்டிஷன். அதனுடைய தீர்ப்பின் போது அந்த நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் சொல்லுகிற போது, இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் கஸ்டம்ஸ், இட்ஸ் அ ரைட் என்று சொல்கிறார். இது மரபு வழி வந்ததல்ல, இது உரிமை பிரச்சனை என்பது அதிலேயே தெளிவாக தெரியும். உரிமை பிரச்சனை என்பது சிவில் கோர்ட்டிலே தான் கொண்டு வர முடியுமே தவிர ரிட் பெட்டிஷனின் கீழ் கொண்டு வர முடியாது. ஆக இந்த அடிப்படை சாதாரணமான சட்ட ரீதியான உண்மையை கூட புறக்கணித்துவிட்டு அவர் எந்த இடம் பிரச்சனைக்குரிய இடமோ, ஏற்கனவே இவருக்கு முன்னால் 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை மாற்றி எழுதி அந்த சிக்கந்தர் மலையிலும் நீங்கள் தீபம் ஏற்றிக் கொள்ளலாம் என்று உத்தரவு கொடுத்ததோடு 10 பேரோடு செல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆயிரக்கணக்கானோர், இந்து முன்னணியை சார்ந்தவர்கள், பாரதிய ஜனதா சார்ந்தவர்கள் பெரும் கூட்டமாக அங்கு சென்று அங்கிருந்த தடுப்புகளை எல்லாம் உடைத்துவிட்டு காவல்துறையினரை அடித்துவிட்டு மேலே சென்று அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகிற கடமையில் இருக்கிற மாநில அரசு முறையாக, அதே நேரத்தில் பொறுமையாக இந்த பிரச்சனையை கையாண்டு வருகின்றது. இன்றைக்கு அந்த பிரச்சனை குறித்து அந்த ஒரு நபர் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதனுடைய தீர்ப்பிற்கு தடை உத்தரவு கோரி உச்சநீதிமன்றத்தில் நம்முடைய தமிழக அரசின் சார்பில் மேல்முறையீடு செய்து அது இப்போது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இது குறித்து பேச வேண்டும் என்று நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் நோட்டீஸ் கொடுத்திருந்தோம், ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்திருந்தோம். மாநிலங்களவையிலே அது குறித்து பேசுவதற்கு 1 நிமிடம் கூட அனுமதிக்கவில்லை. கொடுத்த நோட்டீஸையும் நிராகரித்து விட்டார். அது ஏற்கப்படவில்லை. சரி, ஏற்கப்படவில்லை என்கிற போது அதற்கான காரணத்தையாவது சொல்ல எங்களை அனுமதிக்க வேண்டும். எதற்காக? அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் என்பது ஒரு கொழுந்து விட்டு எரிகிற பிரச்சனை. அமைதியாக இருக்கிற ஒரு மாநிலம். என்னிடம் ஒரு வீடியோ இருக்கிறது, நான் காட்டுகிறேன் பாருங்கள். அதில் ஐயப்ப மலைக்கு போகிறவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற பஜனையில் ஒரு இஸ்லாமிய சாம்பிராணி போட்டு கொடுக்கிறார். அதை எல்லோரும் வரவேற்கிறார்கள். அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தியின் போது அவர்கள் ஊர்வலம் போகிற போது இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு சர்பத் கொடுக்கின்ற அந்த பாங்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆக எங்கள் மாநிலத்தை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என்று எந்த பேதமும் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்கிற அந்த மாநிலத்தில் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை கிளப்பி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட பாரதிய ஜனதா முயல்கிற போது அதை தடுக்க வேண்டிய, இந்த மாநிலத்தினுடைய ஒற்றுமையையும் அமைதியையும் நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. பொறுப்புணர்ச்சியோடு அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் நடைபெறுகிற போது இது மாதிரி பிரச்சனைகளை பேசுவதற்கு தான் நாடாளுமன்றம். ஆனால் அவைத் தலைவர் பேச அனுமதிக்கவில்லை, எங்கள் குரலை கேட்கவில்லை. உறுப்பினர்கள் பல பேர் மையத்திற்கு வந்து கூட, அந்த அவையின் மையத்துக்கு வந்து கூட அவர் புறக்கணிக்கவில்லை. எனவே வேறு வழி இல்லாமல் நாங்கள் வெளிநடப்பு செய்தபோது எங்களுடைய இந்த குரலுக்கு ஆதரவாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி, சமாஜ்வாடி கட்சி, ராஷ்டிரிய ஜனதா தளம், சிபிஐ, சிபிஎம், என்சிபி, ஆம் ஆத்மி இவ்வளவு கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவாக வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். வெளிநடப்பு செய்வது மட்டும்தான் எங்களால் முடியுமே தவிர, இந்த அரசாங்கத்தில் இந்த அவையை நடத்துகிறவர் எதிர்க்கட்சிகளுடைய குரலுக்கு மரியாதை கொடுங்கள் என்றுதான் சொல்கிறோம். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது அரசாங்கத்தினுடைய வேலை. ஆனால் பிரச்சனை எழுப்ப வேண்டிய உரிமை எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கின்றது. அதற்கு மாறாக பேச அனுமதிப்பதில்லை. நாங்கள் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கொண்டு வந்தால் அதற்கு அனுமதி தருவதில்லை, காது கொடுத்து கேட்பதில்லை, எங்கள் பக்கம் திரும்பி பார்ப்பதில்லை என்ற ஒரு புதிய மரபு இப்போது நாடாளுமன்றத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது, மாநிலங்களவையில். ஆக வேறு வழி இல்லாமல் வெளிநடப்பு செய்து மறுபடி இந்த நியாயத்தை எடுத்துச் சொல்வதற்கு நீதிமன்றத்தையும் நாடியிருக்கிறோம். நாங்கள் மக்கள் மன்றத்தில் இருந்து இப்போது உங்கள் அந்த நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியே வந்து மக்கள் மன்றத்தில் உங்கள் மூலமாக இதை சொல்கிறோம். தமிழக அரசு எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்கிறது. பொறுப்புணர்ச்சியுடன், கடமையுடன் இந்த நாட்டிலே, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதே நிலைமை தொடர வேண்டும் என்ற கடமையில் ஈடுபட்டிருக்கின்றது.
சார், இப்போ இம்பீச் பண்ணணும் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அப்படின்ற ஒரு குரல் வலுவா எழ தொடங்கி இருக்கு தமிழ்நாட்டில். இடதுசாரிகள்லாம் அதை வலுவா சொல்லிட்டு இருக்காங்க. நாடாளுமன்றத்தில் அது பற்றி பரிசீலிக்கப்படும். அதாவது இப்படிப்பட்ட நீதிபதிகள் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கின்ற அளவிற்கு தீர்ப்புகளை தருகிறவர்கள், ஏற்கனவே நீதிபதி 2 பேர் கொடுத்த தீர்ப்பை நிராகரிக்கக்கூடியவர், ஏதோ ஒரு நோக்கத்தோடு செயல்படுவதாக தோன்றுகிற போது அப்படி எழுப்பக்கூடிய உரிமை, அப்படி ஒரு நியாயமான அது சட்ட ரீதியான நாடாளுமன்ற முறையில் உள்ள ஒரு பிரச்சனை தான். அதை செய்வதற்கு அது குறித்து ஆலோசிக்கப்படும். எங்கள் தலைமையினுடைய ஆலோசனையின்படி நாங்கள் செயல்படுவோம்.